அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை எப்படி வழிபடணும் என்பதை பற்றி தாங்க. சிவனை வழிபடுபவர்களுக்கான ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவே முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்களாங்க இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரதோஷம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானையுமே அவருடைய வாகனமாக இருக்கக்கூடிய நந்தி பகவானை வணங்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளுங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷம் மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுங்க. இந்த நாளை நீங்கள் சிவனை நினைத்து விரதமிருந்து வழிபட்டிங்கன்னா நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கி வாழ்வில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி நிறையணும் சொல்லுவாங்க. பிரதோஷ தினங்களில் பார்த்திங்கன்னா மாலை 4 மணி முதல் 6 மணி வரை மட்டும்தாங்க சிவபெருமானுக்குன்னு நந்திக்குமே சிறப்பு அபிஷேகமோ ஆராதனையோ கோவில்களில் நடத்தப்படுது. இந்த நேரத்தில் நீங்கள் நந்தி பகவானுடைய தன் தக்கோலத்தை கலைத்து சிவபெருமானை நினைத்து விரதமிருந்து வழிபடுவருடைய கோரிக்கைகளை கேட்டு நிறைவேற்றுவார். மாதத்தில் பார்த்திங்கன்னா 2 பிரதோஷ தினங்கள் வருங்க. வளர்பிறை தேய்பிறைன்னு வரக்கூடிய இந்த பிரதோஷ தினத்தில் விரதம் இருக்க விரும்புவங்க அன்றைய தினம் நீங்கள் காலையில் எழுந்து குளித்து விடுங்க. வீட்டிலேயே விளக்கேற்றி சிவபெருமானை வழிபட்டு விரதத்தை தொடங்கணும். விரதம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அன்றைய தினம் முழுவதுமே பார்த்திங்கன்னா ஓம் நமச்சிவாய என்னும் மூல மந்திரத்தையும் மற்ற சிவநாமத்தையுமே ஜபித்து வரணும். அதோடு பார்த்திங்கன்னா சிவபுராணங்களும் சிவ திருவிளையாடல்களையும் படிக்கலாம். பிரதோஷ தினத்தில் பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் சிவாலயத்திற்கு சென்று நந்தியோ சிவபெருமானை வழிபடுவது மிக சிறந்த பலனை அளிக்குங்க. நந்தி பகவானுக்கு பார்த்திங்கன்னா அருகம்புல் மாலை சாட்சியும் நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டிங்கன்னா சிவனுக்கு பார்த்திங்கன்னா வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது சிறப்பான பலன்களை அளிக்கும். கோவிலுக்கு போனதும் பார்த்திங்கன்னா நந்தி பகவானுடைய நம் குறைகளை கூறி நற்பலன்களை அருள்வாய் என வணங்கி வேண்டுங்க. அதே கோரிக்கை தாங்க நீங்கள் கோவில் உள்ளே இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானிடம் வைத்து வணங்கணும். பிரதோஷ தினத்தில் சிவாலயத்தில் எப்படி வலம் வந்து வணங்க வேண்டும், அப்படி வலம் வந்து வணங்கினால் இறைவனுடைய அருளை பெறலாங்க. அதை பற்றி தெளிவாக இனி பார்க்கலாம். நெடுங்காலத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷ வழிபாடு சித்தர்கள் மட்டும் செய்து வந்திருக்காங்க. அதன் பின்னாடி தான் சித்தர் வழியில் வளர்ந்த ஆன்மீக நெறியாளர்களும் பின்பற்றி வந்திருக்காங்க. அவர்களை தொடர்ந்து பார்த்திங்கன்னா தற்போது தான் பலருமே பிரதோஷத்தினுடைய பெருமையும் அருமையும் அறிந்து பிரதோஷ தினங்களில் சிவ ஆலயங்களை நோக்கி செல்கிறாங்க. பிரதோஷ தினத்தில் பார்த்திங்கன்னா சிவ ஆலயத்துக்கு சென்று வழிபட்டால் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து பாவங்களுமே தோஷங்களும் காணாமல் போகணும்னு சொல்லப்படுதுங்க. அனைத்து சிவன் கோவில்களும் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு எதிரே நந்தி பகவானுமே பெரிய திருவுருவமாக கம்பீரமாக காட்சியளிப்பார். பிரதோஷ நந்தியை வணங்கும் போது பார்த்திங்கன்னா பக்தர்கள் விரதமிருந்து மாலை நடக்கக்கூடிய பிரதோஷ பூஜை முடிந்த பின்னர் தான் உணவு அருந்துவாங்க. ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா வளர்பிறை தேய்பிறைன்னு திரியோதசி திதியில் தான் மாலை 4:20 மணி முதல் 7 மணி வரையிலான காலம்தாங்க பிரதோஷ காலம். இரவா அமிர்தத்தை பெற வேண்டி பார்த்திங்கன்னா வடவரை என்னும் மந்திர மாலையை மத்தாக்கி வாசுகி என்னும் நாகத்தையே கயிறாக திரித்து கொண்டு திருப்பார் கடலை கடைந்திருக்காங்க. இந்த நிகழ்வு குறித்து சிலப்பதிகாரத்திலும் அச்சியர் குறவை போன்ற பதிகுதியில் வடவரை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி பாண்டோரு நாள்கடல் வாயிறு கலக்கினேன்னு குறிப்பிட்டிருக்காங்க. திருப்பார்கடலை தேவர்களும் பார்த்திங்கன்னா அசுரர்களுமே கடைந்த போது வழி தாங்க முடியாமல் பார்த்திங்கன்னா வாசுகி நாகமுமே விஷத்தை கக்கியதால் வெளியான ஆழகால விஷம் தேவர்களையுமே அரக்கர்களையுமே நெருங்க அதன் வெப்பத்தை தாங்க முடியாமல் தாங்க தவித்திருந்தாங்க. சிவபெருமானை சரணடைந்தாங்க. ஈசன் சக்தியுடன் நந்தி பகவானுடைய 2 கொம்புகளுக்கு நடுவே தாங்க பிரணமாகி எங்கும் பறவை கிடந்த விஷத்தை விழுந்து அளவில் அடக்கி அனைவரையுமே காக்க அந்த ஆழகாலத்தை விஷத்தை உண்டிருக்காரு. அதை கண்டு சிவபெருமானுக்கு ஏதேனும் ஆகிவிடுமோன்னு கண் கலங்கிய பார்வதி தேவியுமே விஷத்தால் இறைவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அவருடைய கண்டத்தில் கை வைத்து அங்கேயே விஷத்தை நிலத்திற்க செய்தாளாம். அதன் காரணத்தால் தாங்க சிவபெருமானுக்கு நீலகண்டன் என பெயரும் வந்திருக்குது.
விஷத்தை உண்டு அனைவரையுமே காப்பாற்றிய காலம்தான் பிரதோஷ காலம்னு சொல்லுவாங்க. அந்த பிரதோஷ காலத்துல சிவனையுமே நந்தியுமே தரிசனம் செய்ய சர்வ பயமும் விலகி நன்மை உண்டாகுமா, மகப்பேறு உண்டாகும்னு சொல்லப்படுது. பிரதோஷ தினத்துல சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்றால் எப்படி வழிபடணும்னு தெரிஞ்சுக்கணுங்க. பிரதோஷ தினத்துல பார்த்தீங்கன்னா நந்தியை தரிசனம் செய்து அங்கு நின்று சிவனை வணங்கி விட்டுங்க இடதுபுறமாக சென்று சண்டிகேஸ்வரனை தரிசனம் செய்யணும். பின்னர் மீண்டும் அந்த சண்டிகேஸ்வரன் உள்ள இடமிருந்து பலம் சென்று கோமுகி எனப்படும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படுகின்ற நீர் வெளியே வரும் துவார வழியை தரிசனம் செய்யுங்க. அங்கு நின்று இடதுபுறமாக பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் தரிசனம் செய்யணும். மீண்டுமே அதே போல் மீண்டும் கோமுகிக்கு சென்று தரிசனம் செய்து பின்னாடி தான் சண்டிகேஸ்வரர் உள்ள சன்னதிக்கு வந்து தரிசனம் செய்யணும். மீண்டும் இதே போல் செய்யணுங்க. கடைசியில் தான் நந்தி தரிசனம் செய்த பின்னர் தான் சிவபெருமானை தரிசனம் செய்யணும். இப்படி பிரதோஷனம் செய்து வழிபடுவதற்கு சோமசுந்தர பிரதோஷனம் சொல்லுவாங்க. இந்த சோமசுந்தர பிரதோஷனம் செய்து வழிபட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே 3 முறை சுற்றி கொள்ளுமா. இதே பார்த்தீங்கன்னா ஆத்ம பிரதட்சணம் சொல்லுவாங்க. இப்படி பிரதோஷ தினத்தில் பிரதட்சணம் செய்து வழிபட்டு நம்முடைய பாவங்களை நீக்கி நற்பலன்களை நாம் அடையலாம். பிரதோஷ தினத்தில் பார்த்தீங்கன்னா சிவனை வழிபடுவது மட்டும் இல்லைங்க, அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களையும் நீங்கள் அன்னதானமாக வாங்கி கொடுக்கலாங்க. பிரதோஷ தினத்தில் நந்தி சிவபெருமானை வழிபடுவதோடு பிரதோஷ பூஜையில் நம்மால் முடிந்த அளவு பசியால் வாடக்கூடிய ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்கலாம். அது முடியாவிட்டாலும் முடிந்த அளவு உதவிகளை செய்யலாம். பிரதோஷ நாளில் நீங்கள் வீட்டிலேயே விளக்கேற்றி வழிபடலாங்க. வாழ்வில் சிக்கலெல்லாம் தீர்த்து வைப்பார் தென்னாடுடைய சிவனுமே, கஷ்டங்களெல்லாம் போக்குவாராம் பரமேஸ்வரமே. ஒவ்வொரு அமாவாசைக்கு பார்த்தீங்கன்னா 3 நாட்கள் முன்னதாகவும் பௌர்ணமிக்கு 3 நாட்கள் முன்னதாகவும் பிரதோஷ காலம் வரும். பிரதோஷம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உகந்த வழிபாட்டுக்கு உகந்த முக்கியமான நாளாக சொல்லப்படுது. பிரதோஷ தினத்தில் கோவிலுக்கு சென்று வழிபட வாய்ப்பு உள்ளவங்க அபிஷேகத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அபிஷேகம் செய்வதற்கு தேவையான பன்னீரை நீங்கள் வாங்கி கொடுக்கலாங்க. இப்படி நீங்கள் வாங்கி கொடுப்பது பார்த்தீங்கன்னா கோடி புண்ணிய பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அபிஷேக பிரியராக இருக்கக்கூடியவருங்க. அப்படி சாலையும் செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே செய்வதாக இருந்தால் உங்கள் வீட்டில் எந்த வகையான லிங்கம் இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க. லிங்கத்துக்கு பிரதோஷ வேளையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யும் மற்ற அபிஷேகத்தோட பன்னீர் அபிஷேகம் கட்டாயமாக செய்துக்கோங்க. இப்படி செய்தீங்கன்னா சிவபெருமானுக்கு எளிமையான ஒரு நெய்வேத்தியமாக வைத்து தீபம் ஏற்றி வழிபடணும். இந்த தீபம் ஏற்றி வழிபடும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வடக்கு பார்த்து அமர்ந்து ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லணுங்க. அதன் பிறகுதான் கற்பூர தீபாராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்துக்கலாம். பிரதோஷ விரதம் இருந்து வழிபாடு செய்பவங்களாக இருந்தீங்கன்னா பிரதோஷ காலமான 4:30 6 மணி வரையிலான நேரம் முடிந்த பிறகுதாங்க நெய்வேத்தியத்தை உண்டு விரதத்தை முடித்து கொள்ளணும். விரதம் இல்லாதவங்க பூஜை முடிந்த உடனே சாப்பிடலாங்க. உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான லிங்கம் இல்லை, ஆனால் சிவபெருமானுடைய படம் மட்டும் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா படத்தை பன்னீரால் துடைத்து விட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு வழிபாடு செய்யலாங்க. வீட்டில் படம் கூட இல்லைன்னு சொல்கிறவங்க வீட்டு பூஜை அறையில் பன்னீரால் துடைத்து விடுங்க. சிவபெருமானை வழிபடும் அந்த நேரத்தில் பன்னீர் மனம் கவிழ்ந்தாலே போதுங்க, பூஜைக்கான பலனை நீங்கள் பெறலாங்க. உங்களுடைய வாழ்நாளில் புண்ணியத்தை சேர்க்கணும்னு எந்த விஷயங்கள் நீங்கள் செய்தாலுங்க இந்த பிரதோஷ தினத்தில் இப்படி நீங்கள் சிவபெருமானுக்கு பன்னீரால் அபிஷேகம் செய்வது பார்த்தீங்கன்னா பல வருட வழிபட்ட புண்ணிய பலனை உங்களுக்கு பெற்றுத்தருங்க. பிரதோஷ வழிபாட்டில் உண்டாகும் பலன்களை தெரிஞ்சுக்கலாங்க. பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா இன்பம் உண்டாகுங்க, கடன் நீங்கி தானம் நிறைய பெறுவீங்க, வறுமை ஒழியுங்க, நோய் நீக்கி நலம் பெறுவீங்க, அறியாமை நீங்குங்க, பாவம் தொலைந்து புண்ணியம் சேருங்க, நீங்கி விரைவில் திருமணமும் நடைபெறும், சகல தோஷங்களும் நீங்கி சுகம் பெறுவீங்க, அனைத்துக்கும் மேலாக பார்த்தீங்கன்னா முத்தி பெறுவீங்க. 5 பிரதோஷ வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து தரிசித்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களும் நீங்குங்க. 7 பிரதோஷ வழிபாட்டை தொடர்ந்து நீங்கள் செய்தீங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும்.
11 பிரதோஷ வழிபாட்டை தொடர்ந்து செய்தீங்கன்னா உடலும் மனமும் பார்த்திங்கன்னா வலிமை பெற்று புது தெம்பு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி என்ற 3 முறை பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.